தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. திமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும் என்ற முனைப்புல காங்கிரஸ் இருக்குது. ஆனா கூட்டணியில புதிய கட்சிகள் வந்திருக்கிறதால அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு திமுக சொல்லுது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த மறுநாள் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. கனிமொழி தனது இல்லத்துல காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கருடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். ராஜ்யசபா சீட் ஒன்று வேண்டும் என காங்கிரஸ் கேட்டிருக்கு. அதற்கு திமுக ஓகே செல்லவே வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதே நேரம் சட்டசபையில எத்தனை தொகுதிகள் என்பதுல தான் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் நிலவுது. கடந்த 2016 போட்டியிட்டதை போல 41 இடங்கள் தங்களுக்கு வேண்டும் என காங்கிரஸ் கேட்டிருக்கு. இருப்பினும் 2021 போல அதிகபட்சமே 25 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் என திமுக தரப்பு திட்டவட்டமாக சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுது. ரொம்ப அழுத்தம் வந்தால் அதிகபட்சம் 2 அல்லது 3 தொகுதிகள் வழங்க திமுக ரெடியா இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனா அதற்கு மேல் வழங்க வாய்ப்பில்லை என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டாங்க. அதன்படி பார்த்தா அதிகபட்சமாக 26 முதல் 28 தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும். அதற்கு மேல தர முடியாது என்பதே திமுகவோட நிலைப்பாடு. சட்டசபை தேர்தலில் இறங்கி வேலை செய்ய வலிமையான வேட்பாளர்களை இல்லை அப்படிங்கிறது திமுக உறுதியா நம்புது. இந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில பலவீனமான நபர்களுக்கு வாய்ப்பு தரப்படுவதை திமுக விரும்பல. 2021 தேர்தலில் கூட திமுக தரப்பே காங்கிரஸ் வெற்றிக்கு இறங்கி வேலை செஞ்சது. ஆனா இந்த முறை அந்த அளவுக்கு உதவ முடியாது என்பதாலேயே திமுக இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. மறுபுறம் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் சிறந்த வெற்றி விழுக்காடு பெற்றதை சுட்டி காட்டுது. கடந்த 2026 தேர்தலில் 25 தொகுதிகளில் 18 வெற்றி பெற்றதாகவும் தெரிவிச்சிருக்கு. மறுபுறம் 188 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 55 தோல்வியை சந்தித்தது. இதனால திமுக வெற்றியை இழந்த தொகுதிகளில் தங்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது. ஆனா இந்த கோரிக்கையை திமுக திட்டவட்டமாகவே நிராகரிச்சிருச்சு. கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை கூடுதலா கூட்டணி கட்சிகள் வந்திருக்கிறதால அதிக இடங்கள் தர முடியாது என்பதை திமுக மிக தெளிவா கூறிருச்சு. இதனால காங்கிரசுக்கு 28 தொகுதிகளுக்கு மேல் நிச்சயம் ஒதுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மறுபுறம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க பெரிதும் முயல்கிறது. சுமார் 70 தொகுதிகள் வரை வழங்க தாவக முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல கூட்டணி அரசு விவகாரத்திலும் கருத்து வேறுபாடு நிலவுது. தாவக கூட்டாட்சிக்கு ஓகே சொல்லிருக்கு. ஆனா திமுக ஆட்சியில் பங்கு கோரும் காங்கிரசின் கோரிக்கையை கருத்தில் கொள்ளக்கூட மறுக்குது. கூட்டணி ஆட்சி என்பது நிலைத்தன்மையற்ற தோற்றத்தை உருவாக்கக்கூடும் என்பதால தமிழகத்திற்கு இது ஆரோக்கியமானது அல்ல என கூறி திமுக இதை மறுக்குது. காங்கிரஸ் மற்றும் திமுக தரப்புல மேலிடத்தவர்கள் நேரடியா சந்தித்து பேசியதால ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை தற்போது காங்கிரஸ் கைவிட்டதாக கூறப்படுது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை காங்கிரஸ் கைவிட்டதால தான் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதில் உறுதியா இருந்தது திமுக. இதனால தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறி வந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலில் திமுக மறுத்தது. பின்னர் திமுகவின் எதிர்ப்பால் கிரீஷ் சோடங்கருக்கு பதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலை அனுப்பி வச்சது காங்கிரஸ். அதை தொடர்ந்துதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கே.சி. வேணுகோபால் சந்தித்து பேசினார். மேலும் இதன் பின்னணியில தேர்தல் நேரத்தில் நமக்கு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல முட்டுக்கட்டைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதை நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசுவதற்கு காங்கிரசின் பலம் நமக்கு அவசியம் தேவை என ஸ்டாலின் கூறியதாகவும், இதை தொடர்ந்து ஸ்டாலின் நேரடியாக சோனியா காந்தியை தொடர்பு கொண்டு நிலைமையை விளக்கியதாகவும் சொல்லப்படுது. இதனையடுத்து ராகுலை அழைத்து பேசிய சோனியா, திமுக நமக்கு இக்கட்டான பல நேரங்கள்ல தோள் கொடுத்த கட்சி, அவர்களை இழப்பது சரியான முடிவா இருக்காது அப்படின்னு கூறியிருக்கிறார். அதற்கு ராகுல், கடந்த முறையே 40 இடங்கள் என்பதில் நான் பிடிவாதமாக இருந்தேன், நீங்கள் தான் 25க்கு ஒப்புக்கொண்டீர்கள், இப்போதும் அப்படியேவான கேட்டிருக்காரு. பாஜக தமிழகத்துக்குள்ள காலூன்ற நாமே வழி ஏற்படுத்தி கொடுத்துவிடக் கூடாது, கூட்டணி பலத்துக்காக சிலவற்றை விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும் என சோனியா கராரா கூறிட்டாராம். இதன் பின்னர் தான் ராகுல் காந்தியின் உத்தரவின் பேரில் அவசரமா வேணுகோபால் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இந்த சந்திப்பு நிகழ்ந்ததா சொல்லப்படுது. முதல்ல திமுக 21 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என உறுதியா கூறியிருக்காங்க. ஆனா
காங்கிரஸ் 41 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வேணும்னு கூறி வருது. ஆனா தங்கள் முடிவுல இரு கட்சிகளும் உறுதியா இருக்காங்க. தொகுதிகளை குறைப்பதில் திமுகவும் அதிகரித்து பெறுவதில் காங்கிரசும் உறுதியா இருப்பதால கூட்டணி பேச்சுவார்த்தையில் எழுபறியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அடுத்து என்ன நடக்கும் என எதிர்பார்ப்பை இது அதிகரிக்க செஞ்சிருக்கு.